விவேகானந்தர் சொல்லியிருந்த ஒரு வாக்கியம், உண்மை, தூய்மை, சுயநலமின்மை ஆகிய இந்த மூன்றும் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அவற்றை பெற்றிருப்பவர்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ எங்கும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். விவேகானந்தர் சொல்றதை வேற ஏன் சொல்றாரு அப்படின்றீங்களா? விவேகானந்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர். இயேசுவை பற்றி ஞான தீபம் என்ற ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், பாகம் பாகமா எழுதியிருக்கிறார். சரிங்களா? இந்த உண்மையெல்லாம் உலகம் சொல்லாது, படித்து பாருங்கள். அந்த புத்தகம் கிடைக்கிறதே மிகவும் அரிது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் முக்தி அடைய வேண்டுமானால் இயேசுவிடம் செல்லுங்கள். இந்த உலகத்துல அந்த முக்தியை, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் அவரை தவிர வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் தான் சொல்றாரு, உண்மை எங்கே இருக்கிறதோ, தூய்மை எங்கே இருக்கிறதோ, சுயநலமின்மை எங்கே இருக்கிறதோ, இன்டெகிரிட்டி, பியூரிட்டி அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் எங்கெல்லாம் இருக்கோ, எந்த நபர்கிட்ட இருக்கோ அந்த நபரை இந்த உலகத்திலும் சரி வானுலகத்திலும் சரி அப்படிப்பட்ட நபரை நசுக்கிற ஆற்றல் எவருக்குமே கிடையாது. முடிஞ்சிட்டாங்க. தானியேலை நசுக்க முடிந்ததா? 120 தேசாதிபதிகள் கூடினார்கள் சிங்கங்கள் போல. ஆனா அந்த கெபிக்குள்ளையும் எத்தனையோ சிங்கங்கள், ஒண்ணுமே செய்ய முடியலையே. அதனாலதான் அவர் உண்மையா இருந்தபடியினால் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கிறிஸ்து ஜெய கிறிஸ்து. கிறிஸ்தவர்களா நீங்களும் நானும் ஜெய கிறிஸ்தவர்களா அப்படி வாழ்கிறோமா என்று நாம் எண்ணி பார்ப்போம்.